பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஈக்விட்டி முதலீடு தான்னு நீங்க ஆன்லைன்ல நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம அந்த நம்பிக்கைய கொஞ்சம் அசைச்சு பார்க்க போறோம். சோஷியல் மீடியால இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனா அது எல்லா நேரத்திலயும் எல்லாருக்கும் சரியான முடிவா இருக்குமா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். அந்த ஈக்விட்டி தான் ராஜா அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்டா என்ன ஆகும்? உண்மையான டேட்டாவை பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. சில சமயங்கள்ல தங்கம் நிஃப்டியை விட அதிக வருமானம் கொடுத்திருக்கு. ஆமாங்க, நான் சொன்னது உங்களுக்கு சரியா தான் கேட்டது. சரி, வாங்க தங்கத்தோட உலகத்துக்குள்ள ஒரு டைவ் அடிப்போம். அது ஏன் இவ்ளோ மதிப்பு வாய்ந்ததா இன்னைக்கும் இருக்கு? தங்கத்தோட மதிப்பு புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. தங்கத்தையும் அலுமினியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அலுமினியம் கூட தங்கத்துக்கு ஈக்குவலா மதிக்கப்பட்டுச்சு. ஆனா டெக்னாலஜி வளர வளர அது சுலபமா தயாரிக்க முடிஞ்சது. இப்போ அது நம்ம வீட்ல ஃபாயில் பேப்பரா இருக்கு. ஆனா தங்கம் அது இன்னிக்கும் ரொம்ப அரிதானது. அதை லெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தங்க நகையை 1000 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது அப்படியே பளபளன்னு இருக்கும். அதனால தான் தங்கத்தை சேஃப் ஹெவன், அதாவது ஒரு பாதுகாப்பான புகலிடம்னு சொல்றாங்க. இது வெறும் சென்டிமெண்ட் இல்ல. பொருளாதாரம் சரியில்லாதப்போ, போர், பெரிய நிதி நெருக்கடி மாதிரி நேரங்கள்ல முதலீட்டாளர்கள் பணத்தை விட தங்கத்தை தான் அதிகமா நம்புவாங்க. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்தோட பெரிய பெரிய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட தங்கத்தை மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் உங்க சொத்து மதிப்புக்கு ஒரு நிலையான பாதுகாப்பு கொடுக்குது. ஓகே, தங்கம் ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா ஒரு முதலீட்டாளரா நம்மளோட போர்ட்ஃபோலியோல இது எப்படி உதவும்? அதுதானே அடுத்த கேள்வி. வாங்க பார்க்கலாம். தங்கத்தோட உண்மையான பவரை புரிஞ்சுக்க நாம ஒரு முக்கியமான கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். அது பேரு கோரிலேஷன், அதாவது தமிழ்ல ஒற்றுறவு. உதாரணத்துக்கு நிஃப்டி ஏறினா அதுல இருக்கிற டிசிஎஸ் மாதிரி பெரிய பங்குகளும் பெரும்பாலும் ஏறும். அதே மாதிரி நிஃப்டி இறங்குனா அதுவும் இறங்கும். இதுக்கு தான் அதிக ஒற்றுறவு இருக்குன்னு அர்த்தம். ஆனா தங்கம் அப்படி இல்ல. அதுக்கும் பங்குச்சந்தைக்கும் கிட்டத்தட்ட எந்த நேரடி சம்பந்தமும் கிடையாது. பங்குச்சந்தை ஏறும்போது தங்கம் இறங்கலாம், இல்லனா அப்படியே கூட இருக்கலாம். இந்த சுதந்திரமான குணம்தான் ஒரு முதலீட்டாளருக்கு தங்கம் கொடுக்கிற ஒரு சீக்ரெட் வெப்பன். சரி, இந்த பூஜ்ய ஒட்டுறவுன்னு தியரியா சொல்றமே, அது நிஜ வாழ்க்கையில நமக்கு எப்படி உதவும்? வாங்க 2008ல நடந்த பெரிய நிதி நெருக்கடியை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்போ பங்கு சந்தை, அதாவது நிஃப்டி கிட்டத்தட்ட 50% சரிஞ்சது. பயங்கரமான வீழ்ச்சி. ஆனா அதே நேரத்துல தங்கம் என்னாச்சு தெரியுமா? 24% ஏறிச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க முதலீட்டுல பாதி நிஃப்டிலையும் பாதி தங்கத்திலையும் இருந்திருந்தா உங்க மொத்த நஷ்டம் வெறும் 13% தான் இருந்திருக்கும். 50% எங்க, 13% எங்க? எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சுருக்கமா சொல்லணும்னா தங்கம் உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யுது. அதாவது மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கும்போது வர பெரிய லாபம் கொஞ்சம் குறையலாம். ஆனா மார்க்கெட் ரொம்ப மோசமா சரியும் போது வர பெரிய நஷ்டங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திரும். உங்க முதலீட்டு பயணத்தை இது ரொம்பவே ஸ்மூத்தாக்கும். சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அப்போ எது பெஸ்ட், தங்கமா இல்ல ஈக்விட்டியா? பாருங்களேன், நான் ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பாருங்க, நிஃப்டி தான் கெத்து, தங்கத்தை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். அதே மாதிரி நான் வேற சில வருஷங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்து, ஏய் பாருங்க தங்கம் நிஃப்டியை தூக்கி சாப்பிட்டுடுச்சுனோ என்னால சொல்ல முடியும். இப்படி நமக்கு வசதியான டேட்டாவை மட்டும் எடுத்து பேசுறதுக்கு பேர் தான் செரி பிக்கிங். அப்போ உண்மை என்ன? எது சிறந்ததுங்கிற கேள்வியே இங்கே தப்பு. ஏன்னா அடுத்த வருஷம் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. உண்மையான வித்தியாசம் எதுல இருக்குன்னா அதோட ரிஸ்க்ல தான். ஓகே, தங்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரி, தங்கத்துல முதலீடு செய்யறதுனா எப்படி? எது ரொம்ப ஸ்மார்ட்டான வழி? வாங்க அத பத்தி பாப்போம். நிறைய பேர் உடனே யோசிக்கிறது நகையா இல்ல காசா வாங்குறது தான். ஆனா அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல பாதுகாப்பு. வீட்ல வச்சா திருடு போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, நகையா வாங்குனீங்கன்னா செய்கூலி சேதாரம்னு நம்ம பணத்துல ஒரு பகுதி போயிடும். கடைசியா அதை விற்கும்போது வர்ற லாபத்துக்கு நீங்க வரியும் கட்டணும். இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வு தான் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ், சுருக்கமா SGBs. இதுல 3 பெரிய நன்மைகள் இருக்கு. ஒன்னு, நீங்க 8 வருஷம் வரைக்கும் இதை வச்சிருந்து வித்தா வர லாபத்துக்கு ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்லை. ரெண்டாவது, தங்கத்தோட விலை ஏற ஏற இதோட மதிப்பும் ஏறிட்டே இருக்கும். மூணாவது, இதுதான் முக்கியமான பாயிண்ட், அரசாங்கமே உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுக்கும். அதாவது தங்கம் வச்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கு வருமானம் வரும். இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன். SGBல உங்களுக்கு கூடுதல் வட்டி கிடைக்குது, வரி கட்ட வேண்டாம், பாதுகாப்பு பிரச்சனை இல்ல, செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஒரு முதலீட்டாளரா யோசிச்சு பார்த்தா இதை வர சிறந்த ஆப்ஷன் என்ன இருக்க முடியும்?
அதனால கடைசியா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, முதலீட்டு உலகத்துல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்க் எடுக்கிற திறன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதை பொறுத்து தான் உங்களுக்கான சரியான முதலீடு அமையும். இப்போ தங்கம், ஈக்விட்டி ரெண்டோட வேலையும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இனிமே ஆன்லைன்ல யாரோ சொல்றத கேட்டு முடிவு பண்ணாம உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான சரியான முதலீட்டு கலவை எதுன்னு நீங்க தான் முடிவு செய்யணும். யோசிச்சு பாருங்க, உங்க போர்ட்ஃபோலியோல தங்கத்துக்கும் ஈக்விட்டிக்கும் என்ன விகிதம் சரியா இருக்கும்?